மருத்துவர் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் என்பதை பதிவு செய்ய கேட்டோம். அதிலே சிவில் நீதிமன்றத்தில் நீங்கள் மருத்துவர் தான் தலைவர், மருத்துவருக்கு தான் அனைத்து அதிகாரம் உள்ளது என்று கேட்டிருக்கிறீர்கள். சிவில் நீதிமன்றம் அதை சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். இதிலே யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. மருத்துவர் ஐயாவுக்குத்தான் வெற்றி. மருத்துவர் ஐயா கோரியபடி மாம்பழ சின்னம் முடக்கப்படவிருக்கிறது. மருத்துவர் ஐயா கோரியபடி சிவில் நீதிமன்றத்திலே அது மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்பதை தீர்மானிக்கின்ற நாள் வந்து கொண்டிருக்கிறது. எது சிவில் நீதிமன்றம் OS 664/2026 வழக்கு போட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அன்புமணிக்கு எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் 4 இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கோம். அந்த 4 இடைக்கால உத்தரவு மற்றும் வழக்கு எல்லாமே 25/2/2026 வருது. இன்னொரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாம்பழம் அலாட் பண்ண வழக்கு 24ஆம் தேதி வருது. பிப்ரவரி 25ஆம் தேதி சிவில் நீதிமன்றத்தில் வருகிறது. அன்று சிவில் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் உத்தரவு பெறுவோம். ஏனென்றால் சிவில் நீதிமன்றத்திற்கு சீக்கிரம் வழக்கை முடிக்க சொல்லி உத்தரவு தேர்தலுக்கு முன்பாக. எனவே மாம்பழ சின்னம் முடக்கப்படும். ஐயா தான் கட்சியின் தலைவர் என்பது சொல்லப்படும். அன்புமணி கட்சி சாராதவர் என்பதாக அது தீர்மானிக்கப்படும். அது திண்ணம். ஏனென்று சொன்னால் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, பாட்டாளி கட்சியில் உறுப்பினரும் இல்லை. அதற்கு மேற்கொண்டு அவர் அப்பீல் செய்யவில்லை. கட்சியிலே இல்லாத நபரை ஊடகங்கள் தலைவர் என்று சொல்வதே தவறு என்று இன்னொரு வழக்கு போட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்புமணி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கலாம், இரட்டை இலையில் நிற்கலாம், தாமரையில் நிற்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் மாம்பழத்தில் நிற்கவே முடியாது. அதை நாங்கள் திண்ணமாக சொல்லுவோம். எனவே அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சேராதவர், உறுப்பினரே இல்லாத நபர். அவரை பற்றி எந்த கோரிக்கையும் இனி வைக்க முடியாது. அன்புமணி பழனிசாமியுடன் பாட்டாளி கட்சிக்காக கூட்டணி என்று சொன்னது சட்ட விரோதம் என்ற வழக்கும் சிட்டி சிவில் கோர்ட்டில் உள்ளது. எனவே அவர்கள் கூட்டணி வைத்தது செல்லாது. பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் அவருக்கு கிடைக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லாமல் அவர் சுயேட்சையாக நின்று கொள்ளலாம். நான் சொல்கிறேன், அது சொல்கிறேன், முடிங்க. என்ன கையெழுத்து? தேர்தல் ஆணையத்தில் பாலு சொல்லலை. தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி ஃபோர்ஜரியை அலாட் பண்ணி ஃபோர்ஜரியாக அவங்க அப்பாவே தெரியாமல் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவராகவே கையெழுத்தை போட்டு இடையில 3 வருஷத்துக்குள்ளேயே 2023 பொய்யான ஒரு கடிதம் கொடுத்து அவர் மனு கொடுத்துருக்கிறாரு. அது பேரில் சிபிஐ விசாரணை டெல்லியில் இருக்கிற சொன்னதுக்கப்புறம் இவங்களும் தான் ஃபோர்ஜரி கையெழுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. விஜயராகவன் சொன்னது உடனே சொல்லிட்டேன், அப்ஜெக்ட் பண்ணுறா இவர் பேரில் நடவடிக்கை எடுப்பேன். திறந்த நீதிமன்றத்தில் நீதிபதி எழுத்தாப்படி நான் சொன்னேன். ஐயாவுடைய கையெழுத்தை அன்புமணி தான் ஃபோர்ஜரி பண்ணார். அதை நீங்கள் மாற்றி படிக்கணும். அவர் ஃபோர்ஜரி பண்ணி தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்கார். அவர் கையெழுத்தை யாரும் ஃபோர்ஜரி பண்ணலை. எந்த நீதிமன்றம்? நானும் ஒரு நீதிபதியாக இருந்த ஒரு 30 வருஷம். எனக்கு நீதிபதியை பற்றி தெரியும். நீதிமன்றத்தில் சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக நாங்கள் இன்டைரக்டாக வக்கீல்களை சீக்கிரம் முடிக்கலாம் காசு போடுவோன்னா பேசாமல் இருப்பாங்க. நாங்கள் காசுக்காகலாம் பயப்படுறாள், நீதிக்காக பயப்படுறாள். தலைமை நீதிபதி இல்லை, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாலும் எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி உறக்கமாக சொல்லுவோம். காசு போட்டால் போட்டுமே, நாட்டு மக்களுக்கு தானே. ஆக காசுக்காக நாங்கள் தண்டனையாக போடுறாங்க. அவர் நீதிமன்றத்துக்கு நேரம் வீணாக்கு, சீக்கிரம் முடிங்க, நிறைய வழக்கு இருக்குன்னு சொல்ல வர்றாரு. நான் கிட்டத்தட்ட நான் தான் பேசினேன். இன்றைக்கி 45 நிமிஷம் பேசியிருக்கேன். 5 நிமிஷத்தில் பேசுவாங்கன்னு நினச்சாங்க. அதிக நேரம் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி சொல்லுவாங்க. அது உண்மை அல்ல. நீதிமன்றம் அவங்க காசு போட்டாங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி, காசு போட்டாங்களா? அதிக நேரம் பண்ணால் இந்த மாதிரி சிவில் நீதிமன்றம் வழக்கு போடுறீங்க, நீங்கள் அதிக நேரம் இதையே பேசிட்டீங்கன்னா நாங்கள் காசு போட வேண்டியதாக கூட இருக்குன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? அது இன்டைரக்டாக கோர்ட் சொல்கிறது. அதெல்லாம் காசு போட மாட்டாங்க. காசு போட 2 கோரிக்கைகள் 2 மனுவுமே ரிட் மனுவில் கோரிக்கைகளில் மனு 2லையுமே உத்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரவில் சிவில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சர்ச்சை இருப்பதால் சிவில் நீதிமன்றம் உடனடியாக இதை தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டும். அதனால் ரிட் மனுவை நீதிமன்றம் பார்க்க வேண்டிய ஒரே பிரச்சனை ஒன்று. இன்னொன்றில் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீஸ் பண்ணுறதுல எலெக்ஷன் கமிஷன் வில் ஹவ் டு கன்சிடர் தேர் ரெக்வெஸ்ட் எக்ஸ்பீடியஸ்லி அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. முடித்து வைக்கப்பட்ட மனுக்கள் டிஸ்மிஸ் பண்ணுறதா அர்த்தம் இல்லை. அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காப்பி கொடுக்குறேன் பாருங்கள். அது 2மே எங்களுக்கு ஃபேவரான உத்தரவு தான். ரைட். வேற என்ன?
இல்லை ஜட்ஜி முடக்கிறதுக்கு போயிட்டு டிக்டேட் பண்ணும்போது 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால இது வேறு வழி கிடையாது. அவர் மும்பையில் உத்தம் தாக்கரே கேஸ்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு இது இப்போ 2 பேருக்கும் இன்டர்னல் டிஸ்பியூட் இருக்கிறதுனால சின்னத்தை முடக்க வேண்டியது தான் நியாயம்னு சொல்லிட்டார். அப்போ தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன் 15 படி தேர்தல் ஆணையம் முடக்குவதற்கு அதிகாரம் உள்ளது, கோர்ட்டுக்கு கூட அதிகாரம் கிடையாது. கோர்ட்டு செய்ய தவறுனா தான் கோர்ட்டு பண்ண முடியும். அவங்க அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறேன்னு கோர்ட்டில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதை மீறி சொல்கிறாங்கன்னு தான் அவர் டிக்டேட் பண்ண போயிட்டார் முடக்கிறதுக்கு. அதுக்கடையில் வக்கீல் சொன்னார் இல்லை தேர்தல் ஆணையம் வந்து முடக்கிறதுக்கு அதிகாரம் குழப்பினார். அப்புறம் தேர்தல் ஆணையம் இது சம்மந்தமாக முடிவெடுக்குன்னு சொன்னாங்க. மாம்பழ சின்னம் முடக்கப்படும், அது இறுக்கமான உண்மை. அது வந்து நான் கொடுத்த முடக்கப்பட வேண்டியதுதான் ரெஃபர் பண்ணார். ஆர்டரில் சொல்லலை, முடக்கப்பட்டுணும். இது வந்து நம்ம வச்சிருக்க முடியாது டிஸ்பியூட். அது வேணால் ஒரு பொது நியதி. இருதரப்புக்குள் ஏதாவது சர்ச்சை இருந்தால் எலெக்ஷன் நேரத்தில் சின்னத்தை முடக்கி வைக்கணும் தற்காலிகமாக. அதை வந்து நாம் சொல்லனாலும் எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிடும். தேர்தலுக்கு 5 நாளுக்கு முன்னாடி கூட செஞ்சிடும். பிரச்சனை முடியெல்லாம் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் அது இந்த முடிவை 1 வருஷமாக தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலும் கொடுக்காம 1 வாரத்தில் எங்களுக்கு இன்னும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். 1 வாரத்தில் வேறு ஒரு கட்சிக்கு ஒரே வாரத்தில் பதில் கொடுக்குற தேர்தல் ஆணையம் 1 வருஷமாக முன்கூட்டியே போன வருஷமே அதை அன்புமணிக்கு சாதகமாக நடந்துட்டு அதை மாற்ற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் கேட்கும்போது தேர்தல் ஆணையத்தில் பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாமல் அன்புமணிக்கு சாதகமாக செய்யணும்னு நினச்சோமே முடியலையேன்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்தாங்க. அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வச்சுட்டாவது எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு தான் தேர்தல் தேதி அறிவிக்கணும். இப்போவும் சொல்லுவோம். இதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்துக்கும் அப்பீல் போவோம். அங்கே போய் தேர்தலை நிறுத்தி வைக்க சொல்லுவோம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். 6/2/2026 நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி மாம்பழ சின்னம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் முடக்க வேண்டும் மனு கொடுத்தோம். பரிசீலனை இருக்குது. அது முடிக்கலன்னு தான் இங்கே வந்திருக்கிறோம். அதை முடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க.